ஒற்றை பாறையில் குடைந்து கட்டப்பட்ட கைலாசநாதர் எல்லோரா கோவில் பற்றி பார்ப்போம். 1500 ஆண்டுகள் பழமையான இந்த கைலாசநாதர் சிவன் கோவில் மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் அருகே 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சிவனை முக்கிய தெய்வமாக கொண்டு கட்டப்பட்ட 34 பிரபலமான கோவில்களில் இந்த எல்லோரா கோவிலும் ஒன்றாகும். இந்த கைலாசநாதர் சிவன் கோயில் எல்லோரா கோவில் எனவும் பிரபலமாக அழைக்கப்படுகிறது. ஒரே பாறையில் செதுக்கப்பட்டுள்ள இந்த அதிசய கோவிலை கட்டியது யாருன்னா ராஷ்டிரகூட வம்ச மன்னரான முதலாம் கிருஷ்ணர் தான் கட்டியிருக்காரு. கிபி 6 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை இந்தியாவின் பெரும்பகுதிகளை ராஷ்டிரகூட மன்னர்கள் தான் ஆண்டுட்டு வந்திருக்காங்க. எல்லோரா கோவில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வரலாற்று தலமாகும். இந்த கோவிலை மேலிருந்து கீழாக செதுக்கி 4 லட்சம் டன் எடையுள்ள பாறைகளை குடைந்து எடுத்துக்கலாம் என தொழிலாளர்களால் கூறப்படுகிறது. இங்குள்ள தூண்கள் சிற்பங்கள் அவ்வளவு வேலைப்பாடுகளுடன் அந்த காலத்திலேயே 8ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளதற்கு இன்றளவும் சிம்ம சொப்பனமாக விளங்குகிறது கட்டிடக்கலைக்கு. இந்த கோவிலில் தான் அவுரங்கசீப் தனது படைகளுடன் கைப்பற்ற தோல்வியடைந்ததற்கான ஆதாரங்களும் கல்வெட்டில் உள்ளன. இந்தியாவிலே உள்ள பிரபலமான கோயில்களில் இந்த எல்லோரா கோவில்